ஹாய், வெல்கம் டு துல்ஹெட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மட்டன் சுக்கா ரெசிபி, அதாவது மட்டன் உப்பு கறின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் இது வந்து பார்ட் 2 வீடியோ. அதாவது பார்ட் 1 வந்து நான் பீஃப் உப்பு கறி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். பீஃபில் செய்கிறது. இப்போ நம்ம மட்டனில் செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக உப்பு கறிக்கு வந்து இந்த அளவில் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இது கொஞ்சமாக தண்ணி ஒரு செம்பு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கறி வந்து நல்லா தண்ணி விட்டு வேகும், அதனால் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ குக்கர்லேருந்து ரொம்ப தண்ணி வெளியே ஆரம்பிச்சிரும். இப்போ இதை ஒரு 5லேருந்து 6 விசில் வைங்க. 6 விசில் வச்சு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் குக்கர் அடுப்பில் வச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்சி மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். காஞ்சி மிளகாய் நல்லா வறுபடணும், ரொம்ப வறுபடக்கூடாது. ஓரளவுக்கு நல்ல சூட்டில் அப்படியே புஷ்ஷுன்னு பொங்கி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே டக்குன்னு எடுத்துருங்க. இந்த உப்பு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பிரியாணிக்கு, புலாவுக்கு, அப்புறம் நார்மல் ரைஸுக்கு, ரசம் சாதம்க்கு, அப்புறம் வந்து சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இந்த ரெசிப்பியை செய்வீங்க. ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெங்காயம் சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா சேருங்க, இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். அப்படியே கறியை போட்டு அந்த காஞ்ச மிளகாய் பவுடரை அரைச்சி விட்டுனா போதும். வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்ச கறியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப அதில் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க, வேக வச்ச தண்ணியை. பாருங்கள், இப்போ வேக வச்ச கறி நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மிளகாயை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்து நம்ம சேர்த்துட்டோம். பாருங்கள், நம்ம வேக வச்சு நிறைய பேர் கேட்குறீங்க, இத்தனை மிளகாய் போட்டால் உரைக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக உரைக்காது. மிளகாயை நம்ம வறுத்துட்டோம், காஞ்ச மிளகாயை வறுத்துட்டோம் அப்படின்னா உரப்பை எடுத்துரும். சும்மா நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப உரப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட உப்பு கறி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ரெட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். மேலும் நான் பீஃப் உப்பு கறிக்கு வந்து ஏகப்பட்ட பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ மேலும் இந்த பீஃப் உப்பு கறி, அதாவது மட்டன் உப்பு கறி நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். நான் அதில் வந்து நான் வெங்காயம் ஆட் பண்ணல, இதில் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் வெங்காயம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் செஞ்சு பார்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ண காத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இதை தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் நான்வெஜ் ரெசிபிஸ் இன்னும் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் watching.